அனாலஜியில் இந்த மாடலில் அடிக்கடி சம் கேட்பாங்கன்னு போன வீடியோவில் சொன்னேன்னா அந்த வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஸோ நான் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாலே டபுள் ஈஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு பேர், சரிங்களா? டபுள் ஈஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது மற்றொரு பேர். இதில் ஏதாவது ஒரு ரிலேஷனை பயன்படுத்தி இந்த நம்பர் கொண்டு வந்திருப்பாங்க. அதே ரிலேஷனை பயன்படுத்தி இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 2 எப்போ 32 மாறும்? என்னென்ன பாசிபிள் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன பண்ணலாம்? 2 கூட ஏதாவது ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணோம்னா 32 கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு 32 கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த 2 ஸ்கொயரு, கியூபு, பவர் 4, பவர் 5 அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்தா 32 கிடைக்குதா நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 எப்போ 32 மாறும்? என்ன நம்பரை ஆட் பண்ணணும்? 2 கூட 30 கூட்டினோம்னா 32 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி 3 கூடயும் 30 கூட்டினோம்னா 33 கிடைக்கணும்ல? ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. ஸோ தப்பு. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்? 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32 கிடைக்கும். அதே 16 3 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 48 கிடைக்கும். 48 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஸோ இதுவும் தப்பு. அப்போ இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 4 வரும், அடுத்து 8 வரும், அடுத்து 16 வரும், 32 இங்கே வரும் பாருங்கள். 2 பவர் 5, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வருது? 32ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி 3 பவர் 5 பண்ணால் இந்த ஆப்ஷனில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான காம்படிட்டிவ் மேக்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.